வாக்கு போடுவது என்பது அடிப்படை உண்மை. ஆனா இந்த வாக்கு தவறிட்டு அடுத்த தடவை வாக்கு போட்டுடுங்க. இப்ப என்ன நடந்துற போகுது? நடந்துட்ட 27 லட்சம் பேர் நீ நீக்கினிய, நீ நடந்தாச்சு, இன்னைக்கு ஆட்சியை மாத்திட்டாங்கல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் ஓவர் கான்பிடன்ஸ்ல இருந்தாங்க. அதனால் அவர்கள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டோம் என்று சொன்னார்கள். மீண்டும் மீண்டும் எச்சரித்தோம். ஆனாலும் அவர்கள் நம்ம சொல்ற அந்த பாணியை கவனிக்கல. நீங்க எத்தனை உங்களுடைய அணி வாக்குகளை பார்த்துக்கலாம். ஆனா புதிதாக 27 லட்சம் பேர் சேர்க்கிறாங்களே, அவர்கள் யார்? நீங்க உங்க பகுதியிலிருந்து வேற இடத்துக்கு போயிருக்காங்களே, நீக்கிருக்காங்களே, அவங்கள அந்த தொகுதியில போய் சேர்க்கிறாங்களா இல்லையான்னு பாக்குறீங்களான்னு கேட்டா அதிலும் பார்க்கல. உங்களுடைய இந்த ஆட்சி இன்றைய தினம் கவிழ்வதற்கு முக்கியமான காரணம் கூட இருக்கின்ற எட்டப்பர்கள் தான். வணக்கம், கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். ரூஸ்டர் செய்திகளுக்காக. இன்றைக்கு 5 மாநிலங்களில் தேர்தல் நடந்திருக்கு. அது எப்படி போயிருக்கு என்னங்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் கூடுதலாக அழுத்தம் கொடுத்து நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதில் இன்றைக்கு பொதுவாக நம்ம ஓரளவு எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாடில் விஜயினுடைய கட்சி டிவிக்கு 107 இடத்துல இந்த நிமிஷம் வரைக்கும் 108 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. திமுக 73 இடங்கள்லேயும், அதிமுக 53 இடங்கள்லேயும் முன்னிலையில் வந்திருக்கிறதாக சொல்லப்படுது. இன்னும் ஒரு 9-10 இடம் அறுதி பெரும்பான்மை கிடைப்பதற்கு டிவிகேக்கு இடம் தேவைப்படுது. அது ஒருவேளை கிடைக்கலாம், கிடைக்காமல் போகலாம். அப்படி கிடைக்காமல் போகும்னு சொன்னால் ஒரு ஹங் அசம்பிளி தான் வரும். ஆனால் இன்னும் நம்ம எண்ண வேண்டிய சுற்றுக்கள் இருக்குது, பார்க்கலாம் எப்படி போகுது எப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கத்தில். இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேரளாவில் ஏற்கனவே இருந்த எல்டிஎஃப் என்று சொல்லப்படுகின்ற இடதுசாரி அந்த கூட்டணி இன்றைக்கு அதுவும் ஒரு தோல்வி முகத்தை சந்திச்சிருக்கிறது. யூடிஎஃப் 89 இடங்கள்லேயும், சிபிஎம் தலைமையிலான அந்த கூட்டணி 36 இடங்கள்லேயும் அவர்கள் வந்திருக்கிறார்கள். பிஜேபி 2 இடங்களில் அவர்கள் முன்னிலை இருப்பதாக நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதுபோல் மேற்கு வங்காளத்தில் 193 இடங்களில் பாஜகவும், 95 இடங்களில் டிஎம்சியும், இதர கட்சிகள் 2 இடங்கள்லேயும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகள் வந்திருக்கு. அஸ்ஸாமில் ஏற்கனவே நம்ம ஒரு ஆப்போசிஷன் எதிர்கட்சிகள் பெரிய அளவுக்கு இல்லைனாலும் நம்ம முதல்லே கணிச்சது தான், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். 99 இடங்களில் பிஜேபியும், காங்கிரஸ் ஒரு 23 இடங்கள்லையும், மீதமுள்ள கட்சிகள் 2 இடங்கள்லையும். அதே போல் புதுச்சேரியில், அதாவது என்ஆர் காங்கிரஸ் ஒரு 16 இடங்களில் அது முன்னால் நிற்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. அந்த மாதிரி அவங்க கூட்டணி தான், அதாவது பிஜேபி கூட்டணி தான் முன்னணியில் நிற்குங்கிற ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்குங்கிறத பார்க்குறோம். இப்போ நம்ம தமிழ்நாட்டு விஷயங்களை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இந்த தேர்தல் முடிவுகள் யாரும் எதிர்பார்க்காதது அப்படின்னு சொல்கிறத விட, பெரும்பான்மையான அந்த கருத்து கணிப்புகளை சொன்னவர்கள் எல்லோரும் டிஎம்கே அலையன்ஸு முன்னால் வரும்னு சொன்னாங்க. ஒரே ஒரு கருத்து கணிப்பில் மட்டும்தான் விஜய் வருவார் அப்படிங்கிற மாதிரி, அந்த கட்சி வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் ரூஸ்டரில் நானும் ராகுலும் பேசும் பொழுதும் சரி, குடிமை சமூகங்கள் சார்பாக மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை நாங்கள் வலியுறுத்தினோம். அதாவது இந்த தேர்தல், இந்த முறை நடக்க இருந்த தேர்தலுக்காக பிரத்யேகமாக இந்தியாவில் ஒரு தலைமை தேர்தல் ஆணையரை எவ்வாறு நியமிக்க வேண்டும் என்கின்ற விதியை மாற்றி உச்சநீதிமன்ற நீதிபதி, பிரதம மந்திரி, எதிர்க்கட்சி தலைவர், இந்த 3 பேரும் தான் தீர்மானிக்க வேண்டும் என்ற நிலையிலே அந்த உச்சநீதிமன்ற நீதிபதியை நீக்கிவிட்டு
தான் விரும்புகின்ற ஒரு மனிதர் அமித்ஷாவை கொண்டு வந்து 2 பேர் ஆளுங்கட்சி பாஜக சார்பாகவும் ஒருத்தர் எதிர்க்கட்சி சார்பாகவும் இருந்து தேர்தல் ஆணையரை அவர்கள் நியமிக்கக்கூடிய நிலையில் ஏற்படுத்தினார்கள். அதற்கு பிறகு உடனடியாக நேரமே கொடுக்காமல் இன்றைக்கு ஞானேஷ்குமாரை கொண்டு வந்தார்கள். அந்த ஞானேஷ்குமார் ஏற்கனவே பாஜகவிற்கு மிக மிக நெருங்கியவராக, அவர்களுடைய மோடியினுடைய அந்த மேற்பார்வையிலேயே குஜராத்திலும் சரி, அங்கே டெல்லியிலும் சரி ஒன்றியத்திலும் வேலை பார்த்த அதிகாரியாக இருந்தவர் என்கின்ற இந்த ஒரு பின்னணி. அது மட்டுமில்லாமல் அவருக்காகவே ஒரு சட்டமும் மாற்றப்பட்டது. அந்த சட்டத்தையும் நான் இங்கே இந்த நேரத்திலே நான் சொல்லியாக வேண்டும். அதாவது தேர்தல் ஆணையர் செய்த குற்றம் எதுவாக இருந்தாலும் அவர் பணியில் செய்த பொழுது அதற்கு பின்னால் ரிட்டையர்ட் ஆனதுக்கு பின்னால் அவர் மீது வழக்கு தொடர முடியாது என்கின்ற ஒரு வகையிலே ஒரு பாராளுமன்றத்தில் சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தை எப்போ கொண்டு வந்தாங்க? இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த நேரத்தில் அவரை கொண்டு வந்தாங்கங்கிற இந்த முன்னுரையோடு நான் இதை ஆரம்பிக்கணும். இந்த ஞானேஷ்குமார் இவ்விதமாக கொண்டு வரப்பட்ட ஞானேஷ்குமார் தலைமையிலேயே இன்றைக்கு நடந்திருக்கிறது இந்த தேர்தல். அதில் நான் ஏற்கனவே இந்த எஸ்ஐஆர்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. முதல்ல பேராசிரியர் யோகேந்திர யாதவ் அவர் தலைமையில் உள்ள அந்த அமைப்பு பாரத் ஜோடோ அபியான் என்கின்ற அமைப்பு ஒரு 150-200 பேருக்கு மேலாக பீகாரில் வந்து முழுக்க கண்டுபிடிச்சி எந்த அளவிற்கு எஸ்ஐஆரில் லட்சக்கணக்கான அந்த சிறுபான்மை மக்களை, பெண்களை, ஆதிவாசிகளை நீக்கியிருக்கிறார்கள் என்பதை நாம் மீண்டும் கொண்டு வந்தோம், சொன்னோம். இங்கே தமிழகத்திலும் நாங்கள் வந்து முன்னுக்கூட்டியே இது ஜூலை மாதம் நடந்தது. போன அந்த ஆண்டிலிருந்து நாங்கள் வந்து திரும்ப நடந்து சொன்னோம். வந்து அவர்கள் இது பற்றி கவனிக்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு, இன்றைக்கு இத்தனை மாதங்கள் கழித்து 4-5 மாதங்கள் கழித்து இந்த தொடர்ந்து இந்த செய்திகள் நடந்திருக்கிறது. இதில் ஒரு 4 மாதம், அதில் ஒரு 7 மாதம், கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 மாதமாக இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நாம் தொடர்ந்து சொல்லி கொண்டு வந்தோம். தமிழ்நாட்டில் குடிமை சமூகங்கள் சார்பாக இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் என்று எச்சரித்து வந்தோம். ஆனாலும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 97 லட்சம் பேர் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறார்கள். எத்தனை பேரை சேர்த்துருக்கிறாங்க? 27 லட்சம் பேரை கிட்டத்தட்ட சேர்த்துருக்கிறாங்க. இவர்கள் பற்றி விவரம் தெரிவிக்கலை. ஆனால் இதை விட ஸ்மூத்தாக வந்து இது ஒரு தமிழ்நாட்டில் ஸ்மூத்தாக போயிடுச்சு. அதற்கு காரணம் திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து எல்லா பூத்துகள்லேயும் தங்களுக்கு வேண்டிய தங்களுடைய ஆட்கள் வந்து கீழே வரைக்கும் வேலை செய்வதற்கு அணிகள் இருக்கின்றன என்கின்ற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸில் இருந்தாங்க. அதனால் அவர்கள் நாங்கள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டோம் என்று சொன்னார்கள். மீண்டும் எச்சரித்தோம். ஆனாலும் அவர்கள் வந்து நம்ம சொல்கிற அந்த பாணியை கவனிக்கலை. நீங்கள் வந்து எத்தனை உங்களுடைய ஓட்டுகளை வாக்குகளை பார்த்துக்கலாம். ஆனால் புதிதாக 27 லட்சம் பேர் சேர்க்குறாங்களே, அவர்கள் யார்? ஆன்லைனில் சேர்க்குறாங்க, அவர்களை பற்றி கவலைப்படலை. சரி, ஒவ்வொரு பகுதியிலையும் நீங்கள் உங்கள் பகுதியிலேருந்து வேறு இடத்துக்கு போயிருக்காங்களே, நீக்கியிருக்காங்களே, அவங்கள அந்த தொகுதியில் போய் சேர்க்குறாங்களா இல்லையான்னு பார்க்குறீங்களான்னு கேட்டால் அது பார்க்கல. அந்த பகுதியில் அந்த வார்டில் உள்ளவங்க இருக்காங்களா இல்லையான்னு பார்த்துக்கிட்டாங்க. இதை விட மிகப்பெரிய அளவிற்கு இந்த எஸ்ஐஆரில் இந்த தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது. பெங்காலில் பட்டவர்த்தனமாக கிட்ட 2.5 லட்சம் இராணுவத்தை கொண்டு வந்து நிறுத்து அங்கே தேர்தலை நடத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த விவிபேட்டில் இருந்து வரக்கூடிய சீட்டுகள் எல்லாம் வந்து சாக்கடைகளை தூக்கி எறியப்பட்டிருக்கிறது. அன்றைய தேர்தல் கமிஷனிலிருந்து சொல்கிறாங்க, ஏன்னா அது வந்து நாங்கள் ட்ரையலுக்காக உள்ளதுன்னா அந்த ஸ்டாப்பாக இருக்கணும். அந்த சேப்பா இல்லாமல் தூக்கி போட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் எம்பி மொய்வா மொய்த்ரா அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் இப்போ நான் இதுலேயும் பார்க்கலாம், எக்ஸ்ட்ரலத்தில் போட்டிருக்கிறாங்க. பல ஸ்ட்ராங் ரூம்ஸு, அந்த இவிஎம் பெட்டி வச்சுருக்க இடங்கள்லாம் வந்து கேமராவை சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க.
இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இராணுவம் பாதுகாப்புக்கு இருக்கேன், துணை இராணுவம் பெட்டிகளை கடத்திட்டு போயிட்டு இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் இன்றைக்கு எக்ஸ்தளத்தில் வந்திருக்குங்கிறதையும் பார்க்கிறோம். இந்த அளவிற்கு அங்கு எஸ்ஐஆர் நடந்து 97 லட்சம் பேரை அங்கே இருந்து நீக்கிவிட்டு அதில் 27 லட்சம் பேர் அங்கே டாக்குமெண்ட்டை கையில் வச்சிருக்கிறான், நான் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போனால் உச்சநீதிமன்றம் அதாவது என்ன சொல்லிச்சுன்னா அதுதாங்க வேதனையானது. இன்னைக்கு வாக்கு போடுவது என்பது அடிப்படை உண்மை. ஆனால் இந்த வாக்கு தவறிட்டு அடுத்த தடவை வாக்கு போட்டுடுங்க. இப்போ என்ன நடந்துட போகுது? நடந்துட்ட 27 லட்சம் பேரை நீ நீக்கினிய, நீ நடந்தாச்சு. இன்னைக்கு ஆட்சியை மாற்றிட்டாங்கல்ல, 190 பேர் 100 பேர் வந்துட்டாங்கல்ல. இதுக்குத்தானா நீங்கள் அடுத்த தடவை உச்ச நீதிமன்றத்தை பார்த்து நம்ம கேள்வி கேட்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். இன்றைக்கி மிகப்பெரிய பொறுப்பு. இதற்கெல்லாம் காரணம் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருந்து விலகிவிட முடியாது. தேர்தல் கமிஷன் இதற்காகவே நியமிக்கப்பட்டது. அவர் ஞானேஷ்குமார் என்ன பணிக்காக நியமிக்கப்பட்டாரோ அதை செய்து கொண்டிருக்கிறார். எனவே தமிழகத்தை பொறுத்தவரையில் நாம் இன்றைக்கி கூடுதலாக பேச வேண்டியிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் இன்றைக்கு இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு குறிப்பாக இந்த தோல்வி, திமுக ஆட்சி தோல்வி, அவங்க நிறைய நல்லது செஞ்சுருக்காங்கனாலும் செய்கிறதுக்கு தோல்வி அடைகிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த எஸ்ஐஆர் என்பது முதல் விஷயம். அதாவது அது ஒன்றுன்னு சொல்லலை, 4-5 விஷயங்கள் இருக்குது. முதல் விஷயம் இதை பற்றி நாம் திரும்ப திரும்ப சொல்லியிருந்தோம், அவர்கள் கவனிக்கவே இல்லை. இன்றைக்கு அவர்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து இதற்காகவே சில தோழர்களை ஒதுக்கியிருந்தாங்க. அவர்கள்ட்ட கூட்டு பேசும்போது அவர்களும் சொல்லிட்டாங்க, நாங்கள் சொன்னதுக்கு மேலே அதுக்கு மேலே அவர்கள் எதுவும் செய்யலை, ஓவர் கான்ஃபிடன்ஸில் இருந்துட்டாங்கங்கிறத. இது உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன். மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் ஒரு 1000 பேருக்கு மேலே நீக்கியிருக்காங்க. அவர்களுக்கு வாக்காளர்கள் நீக்கிட்டாங்க. திரும்ப திரும்ப சொன்னோம் அதை சேருங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில பேரை நீக்கி சேர்த்துட்டு மிச்சவங்களெல்லாம் விட்டுருக்காங்க. இப்படி பல இடங்களிலே இது மொத்தமாக நான் சொல்லக்கூடிய இடம். அதுக்கப்புறம் 2வது முக்கிய காரணமாக நான் சொல்ல வரும்போது, கூட்டணியில் மிகப்பெரிய அளவிற்கு உரசல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த உரசல் அது ஒரு முக்கியமான காரணம். அதாவது தேர்தலுக்கு முன்னால் இந்த ஒரு டிவிகேங்கிற ஒரு கட்சி உதயமாகுது, அது செல்வாக்கோடு இருக்குது, கூட்டமாக இருக்கும் பொழுது காங்கிரஸுக்குள்ளே ஒரு குரல் வருது, ஆட்சியில் பங்கு வேணும்னு சொல்லிட்டு ஏன் கொடுத்தா என்னன்னு சொல்லிட்டு காங்கிரஸில் மேலே இந்த பொறுப்பாளர்களோட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போது முக்கியமான காங்கிரஸ் கட்சியில் பொறுப்பில் உள்ளவர்கள் எல்லோரும் இன்றைக்கு உள்ளுக்குள்ளே கலகக்குரல் எழுப்புகிறாங்க. அதனுடைய விளைவு இன்றைக்கு அணிகள் மத்தியில், திமுக அணிகள் மத்தியில், காங்கிரஸ் அணிகள் மத்தியில் கொடுத்தா என்னங்கிற கருத்து திமுக அணிகள் மத்தியில் இவர்களை இனிமேலும் வைத்திருக்கக்கூடாதுங்கிற ஒரு அளவில் இருந்தது. இதை விட எல்லாற்றையும் விட கூடுதலாக ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். ராகுல் காந்தி போன தடவை இந்த பாராளுமன்ற எலெக்ஷன் நடக்கும் பொழுது அவர் எந்த அளவுக்கு இங்கே வந்திருந்தார், கோவையில் வந்திருக்கும் பொழுது அந்த சாலையில் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த மீடியனை தாண்டி குதித்து ஒரு கடையில் போய் ஸ்வீட்டு வாங்கிட்டு எங்கள் அண்ணனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லையா. இப்போ உங்கள் அண்ணன் எங்கே போனார்? அவரே நிற்காரு. நீ வந்திருக்க வேண்டாமா? வரலையே. அப்போது உன்னுடைய நடவடிக்கைகள், ராகுல் காந்தியினுடைய நடவடிக்கைகளில் ஏன் இந்த மாற்றம்? அப்போ இது ஒரு முக்கியமான காரணம். இந்த அலையன்ஸே இருக்குமா இருக்காதான்னு நினைக்கக்கூடிய அளவில் ஒரு கணிசமான காங்கிரஸ் கட்சியினர் இதற்கு உடன்படவில்லை. எனவே உள்ளூர் அடிப்படையிலேயே ஒரு உரசல், ஒரு இணக்கமின்மை, நேச்சுரல் அலையன்ஸுங்கிறது இந்த தடவை இல்லை. அதுபோல் விசிகாவில் தொல் திருமாவளவன் பேசும்பொழுது அவர் நின்றார் எலெக்ஷனில், நான் நிற்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே அறிவிச்சிருந்தார். அதுக்கப்புறம் அவர் சொல்லும் பொழுது என்ன, தமிழ்நாட்டில் இந்த தேர்தலுக்கு பின்னால் நிறைய விஷயங்கள் மாறும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அதுக்கப்புறம் என்னன்னு சொன்னால் அது குறித்து நிறைய விஷயங்கள் குழப்பங்கள் உண்டாச்சு. அதுக்கப்புறம் அவர் தான் நிற்கக்கூடிய அந்த விஷயங்களை திரும்ப பெற்றுக்கொண்டார். கேள்விகள் இது மக்கள் மத்தியில், ஏன் நீ நாடாளுமன்றத்தில் நிற்கும் போது ஏன் இங்கே நிற்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் வந்தது. அப்போது இப்படிப்பட்ட இந்த ஒரு சுமூகமான ஒரு சூழல் உள்ளுக்குள்ளே கூட்டணிக்குள்ளே இல்லாமல் போனது 2வது முக்கியமான விஷயம். அவன் எப்போன்னு இருக்கிறான் எஸ்ஐஆர், நீ எப்படி இருந்தாலும் அவன் அடிக்கக்கூடிய ஆள் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். தேர்தல் ஆணையம்ங்கிறது வேற, அதை கவனிக்காமல் நீங்கள் எல்லாம் செய்கிறது வேற.
கடலூர் மாவட்டத்தில் இந்த மாதிரி விசிகாவினர் வேலை செய்யலை அப்படிங்கிற சரியாக வேலை செய்யலைங்கிறத பத்திரிகைகளில் ஹிந்துவில் கொண்டு வந்திருந்ததுங்கிறத நம்ம எல்லாரும் பார்க்கணும். அப்புறம் கூட இருந்தவங்களில் கம்யூனிஸ்டுகள் மட்டுமே வேலை செய்தார்கள். திரும்பவும் சொல்கிறேன், கம்யூனிஸ்டுகள் மட்டுமே. எல்லா இடத்திலும் உள்ள தொழிற்சங்கத்திலிருந்து, தொழிலாளர்களிலிருந்து, விவசாய தொழிலாளர்களிலிருந்து, விவசாயிகளிலிருந்து எல்லா பக்கமே வேலை செய்தார்கள். அதில் கூட நாங்கள் சிவில் சமூகம் சார்பாக நாங்கள் தோழர்களை அந்த அனுப்பும் பொழுது ஒரே ஒரு இடத்துல மட்டும் கம்யூனிஸ்ட் கட்சி இருந்த இடத்துல கொஞ்சம் அவர் மேலே நிறைய குற்றம் இருக்குன்னு சொல்லிட்டு தளிப்பகுதியில் மட்டும் சில விமர்சனங்கள் வந்தது. மற்றபடி கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் அருமையான வேலை செய்தார்கள். அவர்கள் மட்டுமே செய்தார்கள்ங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், மூணாவது செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஊழலை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். ஊழல் சொல்லும் பொழுது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, அதாவது இந்தியா முழுவதுமே ஊழல் இருக்குது, எல்லா மாநிலங்களிலும் ஊழல் இருக்குது என்பது உண்மைதான். அது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் சொல்லி இந்த ஆட்சியை நம்ம நீக்க முடியாது, அதற்கான குறை சொல்ல முடியாது என்பது நாம் பொதுவாக வைக்கிற வாதம். ஆனால் இந்த ஊழலை விட தாண்டி மனிதத்தை பிளவுபடுத்தக்கூடிய பாஜக வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கு பல்வேறு ஜனநாயக சக்திகள், சிவில் சமூகங்கள் எல்லாம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாக அந்த நின்றோம். ஊழல் அது எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது, அதை கூடுதலாக ஒரு விஷயம் என்னென்னா, அவர் முதல்வருடைய குடும்ப உறுப்பினரே ஊழல் செய்திருப்பதும், அவர் அந்த G2ங்கிறது அது சம்மந்தப்பட்ட எல்லா இடங்களையும் இடங்களை வாங்குறது, அதற்கான கட்டடங்களை கட்டுவது, அதற்காக இந்த குன்னத்தூரில் கூட ஒரு பேச்சு அடிபட்டது, அந்த வீடுகளெல்லாம் இடித்தது, இப்படியாக எல்லா இடங்களிலும் பேச்சு. அப்போது இது மக்கள் மனதிலே ஒரு அடிநாதமாக ஒரு எரிச்சலை, ஒரு வெறுப்பை கொண்டு வந்தது. அதையும் மீறிதான் நாம் அங்கே வேலை செய்தோம். ஆனால் சாதாரண மக்களுக்கு அது ஒரு எரிச்சலை கொடுத்தது என்பதையும் நாம் மறக்க முடியாது. அப்புறம் இன்னொரு செய்தி பாருங்க, முன்னால் வேலை செய்ததை போல, சில ஆண்டுகளுக்கு முன்னால் வேலை செய்ததை போல திமுகவில் கீழ்மட்டத்தில் அணிகள் வேலை செய்யவில்லை அல்லது இல்லை. கீழ்மட்டத்தில் சொல்ல, வேர்க்கால் மட்டம்னு நம்ம சொல்லுவோம், கிராஸ் ரூட் லெவலில் இன்றைக்கு அணிகள் இல்லை. பம்பரமாக வருவாங்க, அந்த உதயசூரியனுடைய ஸ்லிப் சீட்டை வச்சுக்கிட்டு இல்லை. ஏன் காரணம்? அதாவது ஒருவேளை 35-40 வயதுக்கு மேலே உள்ளவங்கள்லாம் இந்த வயதாயிட்டாங்களோ, திமுகவில் உள்ளவங்க, அது கீழே உள்ள இளைஞரெல்லாம் அவர்கள் பக்கம் இல்லையோ என்கிறது வேற. கால ஓட்டம் மாறிக்கொண்டு இருக்கிறது. அதற்கு ஏற்றபடி இன்றைய இளைஞர்கள் திமுகவில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ வேலை செய்திருக்காங்க என்பதை பரிசோதிக்க வேண்டிய ஒரு நேரத்தில் வந்திருக்கு. ரெண்டாவது, முதல்வருக்கு பொறுத்தவரைக்கும் அவருடைய காதுகளுக்கு என்ன நடக்கிறது என்பது கொண்டு செல்லப்பட்டதா என்பது தெரியவில்லை. அது ஒரு முக்கியமான செய்தி. அதாவது அந்த காலத்தில் மிகப்பெரிய அரசர்கள், சக்கரவர்த்திகள் கீழே விழுறது வரைக்கும் அவருடைய காதுக்கு இனிமையான செய்திகளை மட்டுமே பக்கத்தில் உள்ளவங்க சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். நாம் வெற்றி பெற்று கொண்டு இருக்கிறோம், எதிரிகளுடைய கோட்டைகள் விழுந்து கொண்டிருக்கின்றனங்கும் போது பக்கத்து கோட்டையை கதவை தட்டி உள்ளுக்கு சொருகிருவான். அது போலதான் இன்றைக்கு நடந்திருக்கிறது. கூட உள்ளவர்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது செய்திகளை சொல்ல தவறி இருக்கிறார்கள் என்ற ஒரு விஷயத்தையும் நாம் சொல்லியாக வேண்டும் இதில். அப்புறம் இது அடுத்த ஒரு காரணமாக, புதிதாக ஒரு நடிகர், அவர் ஒரு இளைய நடிகர், மற்றவங்கள்லாம் வயதானதுக்கப்புறம் விஜயகாந்தெல்லாம் வந்தபோது இவரும் கூட ஒரு 50 வயது உள்ள மதிக்கத்தக்க ஒரு இளைய நடிகர் வந்திருக்கிறாரு. அவர் இப்போ கதாநாயகனாக நடிச்சிருக்காருங்கும் பொழுது அவரை பற்றி அவர் கையில் ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் சில விஷயங்களை, அவர் படங்களை போட்டு அதை பார்த்த மக்கள், இளைஞர்கள் எல்லோரும் ஒரு தேவதூதன், எங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்குவதற்கு ஒரு தேவதூதன் வேண்டும், அவர் தீய சக்தின்னு சொல்லிட்டார். எஸ், இட்ஸ் ஈவில் ஃபோர்ஸ், நாம் ஒரு நல்ல சக்தியாக தேவதூதனாக வந்திருக்கிறார், அவருக்கு நாம் வாக்களிப்போம்னு இளைஞர்கள் பூரா திரண்டது. அப்போ அந்த இளைஞர்களுடைய மனோநிலைமை எப்படி இருக்குன்ட்டு, அவனுக்கு கொள்கை கிடையாதுங்க,
எதுவும் தெரியாது. அவனுக்கு நீங்கள் அந்த காலத்தில் என்ன நடந்தது, நாம் எப்படி இங்கே சட்டை போடாமல் இந்த மக்கள் இருந்தாங்க, எப்படி தலித்துகள் அடிக்கப்பட்டாங்க, எப்படி ஆதிவாசிகள் மக்கள் அடித்து ஒடுக்கப்பட்டாங்க, எங்கே பாஜக எப்படி மதவாதத்தை பிளவுபடுத்திக்கிட்டு இருக்குங்கிற விஷயங்கள் இந்த இளைஞர்களுக்கு தெரியாது. 67 அரிசிக்காக நடந்த போராட்டம் தெரியாது. அப்போ அவர்களுக்கு இன்றைக்கு சினிமாவில் செல்லுலாய்டில் அந்த நடிகன், அந்த நடிகருடைய கட்சி, அவன் தேவதூதன், அந்த தேவதூதன் கையில் ஆட்சியை குடிப்போம் தங்கத்தாவம்பாளத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு மனோநிலை இது ஒன்று. அதுக்கப்புறம் சின்ன குழந்தைகள் வரைக்கும் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு பார்த்தீங்களா? அந்த பாதிப்பில் என் வீட்டில் என்னுடைய பேரனும் பேத்தியும் என் தங்கச்சிட்டையும் சரி என்கிட்டையும் சரி, தாத்தா நீ விசிலுக்கு தான் போட்டாகணும்னு சொல்லக்கூடிய நிலைமை. இப்போ இப்படி எத்தனை வீடுகளில் சரி போனால் போகுது, இந்த பிள்ளை போகுது, நமக்கு இது ஒரு ஓட்டு போட்டுருவோம், விசிலுக்கு இந்த இடம் போட்டுருவோம், நம்ம மட்டும்தானே திமுக குடும்பத்திலேயே நான் சொல்கிறேன், அல்லது அண்ணா திமுக குடும்பத்தில் இப்போ நாம் மட்டும்தானே போட போகிறோம், மற்றவங்கள்லாம் மற்ற கட்சிகளுக்கு நம்ம உள்ள கட்சிகளுக்கே போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் பால் அண்டாவில் தண்ணி ஊற்றுன கதையாக எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டம்ளர் தண்ணியை ஊற்றுன நிலைமையாக இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் அந்தந்த வீட்டில் உள்ள குழந்தைகள், அந்தந்த வீட்டில் உள்ள அந்த பேரப்பிள்ளைகள்லாம் சொன்னதோடைய விளைவு ஒவ்வொரு ஓட்டாக இன்றைக்கு விஜயினுடைய கட்சிக்காக ஆதரவாக பெரும் அளவிற்கு நாமெல்லாம் வெளியே போய் வேலை செய்வோம், மீட்டிங்கில் போய் பேசுவோம். உங்களுக்கு தெரியாமல் நமக்கு தெரியாமல் நம் வீட்டில் உள்ள கோடிக்கணக்கான வீட்டில் உள்ள அந்த குழந்தைகள் நமக்கு அந்த வீட்டில் விஜய்க்காக வேலை செய்திருக்கிறார்கள் என்பது இது ஒரு புதிய செய்தி. அந்த காலத்தில் எம்ஜிஆர் இருக்கும்போது அந்த குழந்தைகள்லாம் இப்படி இதில் இன்வால்வ் ஆகலை. இன்றைக்கி டிவி வந்திருக்கிறது, சமூக ஊடகங்களில் தொலைக்காட்சியில் பார்க்கறது, அந்த அளவிற்கு இன்றைக்கு இந்த குழந்தைகளுடைய பிரச்சாரம் என்பது, தேவதூதன் வந்திருப்பது என்பது இந்த இளைஞர்கள் மத்தியில் இருக்கிறது. அது போக போக தெரியும். இன்னொன்று, இந்த இளைஞர்களை பொறுத்தவரையில் இவர்களை இந்த காப்பாற்ற வேண்டியது என்று நான் எந்த அர்த்தத்தில் சொல்கிறேன்னா, ஒரு சரியான திசைவெளியில், அதாவது ஒரு அரசியல் படுத்த வேண்டியது, நெறிமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு இங்குள்ள சகல அரசியல் கட்சிகளுக்கும் சரியான பொறுப்பு என்பது ஜனநாயக வழியில் இன்றைக்கு அவர்களை திருத்த வேண்டிய, மாற்ற வேண்டிய பொறுப்பு என்பது அனைத்து மக்களுக்கும் நமக்கெல்லாம் இருக்கிறது என்பது ஒரு முக்கியமான விஷயமாக நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன். இதை விடையெல்லாம் தாண்டி கடைசியில் ஒரு முக்கியமான நான் செய்தியை சொல்லி ஆக வேண்டும். அது திமுகவினுடைய மிகப்பெரிய பலவீனமாகவும் அது எதிராக இருந்த கடைசி பானமாக அது அவர்களுடைய நெஞ்சிலே இறங்கி இருக்கிறது. என்னன்னு சொன்னால், போராட்டங்கள், தொழிலாளர்களுடைய தொடர்ந்த போராட்டங்கள், விவசாயிகளுடைய போராட்டங்கள், வெகு மக்களுடைய போராட்டங்கள், இது குறித்து லவலேசமும் அவர்கள் கவலைப்படவில்லை. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், செவிலியர் போராட்டம் நடந்ததுங்க. செவிலியர் போராட்டங்களில் அந்த கொரோனா பீரியடில்ங்க எத்தனை பேர் வேலை செஞ்சாங்க. அவங்களுக்கு அவ்வளோ பேருக்கும் ரெகுலராக கொண்டு வரணும்னு சொன்னவங்க எத்தனை பேரை கொண்டு வந்தாங்க? கொண்டு வரவே இல்லை. இன்னும் அவர்கள் அங்கே டெம்பரவரியாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். 5 ஆண்டுகளையும் நீங்கள் வீணாக்கி விட்டீர்கள், அவர்களை கொண்டு வரலை. அந்த 1000 800 என்பது அது செய்தியாக பரவும். அவர்களுடைய குடும்பங்கள் அந்த செய்தி போயிருக்கும் அல்லவா? அதுபோல மருத்துவர் போராட்டம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நான் ஸ்டாலினை சொல்கிறேன், அவர் அங்கே போய் நின்று, நான் உங்களுடைய போராட்டத்தை, உங்களுடைய மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான அந்த ஊதியத்தை கொண்டு தருகிறேன் என்று சொல்லி அவர்களுக்கான அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆதரவளித்தது. இந்த 5 வருஷத்தில் அவர் ஒரு தடவை கூட அவர்களை சந்திக்கவில்லை என்பது அது ஒரு முக்கியமான விஷயம். அதற்கடுத்த ஆசிரியர் போராட்டம் எத்தனை அதாவது ஒரே வேலை ஒரே சமம் என்கிறதுக்காக உயர்நிலை பள்ளியில் வேலை பார்க்கக்கூடிய டெம்பரவரி ஆசிரியர்கள், கல்லூரி வேலை பார்க்கிற வேண்டிய கௌரவ ஆசிரியர்கள், இப்படியாக அனைத்து வகையான ஆசிரியர்கள் ஒவ்வொரு போராட்டத்திலையும் போய் நாங்கள் கலந்து கொண்டு ஆதரவுகளை கொடுத்தோம். அப்போது நீங்கள் அனைத்திற்கும் ஒரு தொழிலுக்கு ஒரு வேலை என்கின்ற அடிப்படையில் சொன்னீங்க. ஆனால் எதையும் அவர்கள் அடித்து விரட்டப்பட்டார்கள். பல்வேறு இடங்களுக்கு இங்கே சென்னைக்கு வந்தாலே தங்கி இருந்தாலே காவல்துறை என்பது உங்களுடைய அனுமதி இல்லாமலா அவர்களை பல்வேறு இடங்களுக்கும் சிதறடித்தது. இதெல்லாம்
இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக தூய்மை பணியாளர் போராட்டம் சென்னையில் எவ்வளவு காலங்க நடந்தது, எவ்வளவு காலம் நடந்தது. ஆனால் நீங்கள் கடைசியில் அதாவது வேற வழி இல்லாமல் கொண்டு வந்து நிறுத்துனீங்க. அவ்வளோ காலம் நீடிக்க விட்டுருக்கலாமா? எத்தனை பேர், எவ்வளவு போராட்டம், மதுரையில் போராட்டம், இப்படியாக தூய்மை பணியாளர்கள் போராட்டம், அவர்களுடைய குடும்பங்கள், அவர்கள் எவ்வளவு பேர் இருப்பார்கள். சென்னையே வந்து இன்னைக்கு கலக்கி இருந்ததே அந்த சென்னை தூய்மை பணியாளர் போராட்டம். கவனித்திருக்க வேண்டாமா? ஐயா ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் செய்த தவறுகளை நாங்கள் பட்டியலிட்டு காட்டுகிறோம். அதுபோல பரந்தூர் விமான நிலையத்தில் வந்து நிலங்களை எத்தனை அந்த ஏகனூருக்கு அந்த கிராமத்தில் அந்த கிராமமே இல்லாமல் அளிப்பதற்கான எல்லா வேலைகளையும் அந்த ஒன்றிய அரசோடு அந்த கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக செய்தீர்கள். அப்பொழுது அங்கே விஜய் வந்தார். நான் அதற்கு ஆதரவாக இருக்கிறேன் என்று விஜய் வந்தார். ஆனால் நீங்கள் அது குறித்து அந்த நிலங்களை எல்லாம் அளவீடு செய்வதற்கும் அந்த கிராமங்களை அழிப்பதற்குமான செய்தீர்கள். அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்கள் 1000 பேர் இருக்கார்கள் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் அந்த 1000 பேர் பாதிக்கப்படுகிறார்கள் என்கின்ற அந்த செய்தி தமிழகம் முழுக்கம் பரவி கொண்டிருக்கிறது அல்லவா? அதை நீங்கள் அனுமதித்து விட்டீர்கள். அது சாதாரண செய்தி அல்ல. அது மட்டுமல்ல, அதற்கான காரணமும் அந்த பரந்தூர் கிராமத்தும் வருகிற அந்த பகுதிக்கு அருகிலே அந்த G2 நிலம் வாங்கப்படுகிறது. அதற்கான கட்டடங்கள் கட்டப்படவிருக்கிறது. இன்னும் பல்வேறு கார்ப்பரேட்டுகள் கட்டப்படுவதற்காக காத்திருக்கிறார்கள். இதெல்லாம் சொன்னார்களே, இதெல்லாம் மக்கள் ஒதுக்கி கொண்டுதானே, ஒரு யானையை போல, யானை எப்படி ஒதுக்கி கொண்டிருக்கிறோமோ மக்கள் அதெல்லாம் ஒதுக்கி கொண்டிருக்கிறார்கள். இவை அனைத்தும் சேர்ந்து உங்களுக்கு எதிராக இன்றைக்கு திரும்பி இருக்கின்றன. 1000 நல்லதை செய்தீர்கள். நீங்கள் பல்வேறு உரிமைகளை பல்வேறு பெண்களுக்கு கொடுத்தீர்கள், மறுக்கவில்லை. இன்றைக்கு அதே போல மாணவர்களுக்கு இலவச கல்வி, அதாவது சைக்கிள், லேப்டாப், என்னென்ன விஷயங்கள், நான் முதல்வன் திட்டம், அப்படி மாணவிக்கு 1000 ரூபா கொடுத்தீங்க, சிறப்பான விஷயம். ஆனால் அவற்றை எல்லாம் விட, அந்த பாசிட்டிவ் விஷயங்களை எல்லாம் விட இந்த நெகட்டிவ் விஷயங்கள் இன்றைக்கு கீழே உங்களை தாழ்த்து விட்டன. இதை இனிமேலாவது நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். உங்களை சுற்றி அதாவது விமர்சனம் செய்யக்கூடிய, நீங்கள் செய்கிற தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய செய்திகள் காதில் வந்து சேராமல் இருப்பதற்கான மனிதர்கள் யாராவது உங்கள் அருகில் இருந்தால் அவரை அப்புறப்படுத்துங்கள். அவர்கள்தான் உங்களுக்கு எதிரிகள். எனவே உங்களுடைய இந்த ஆட்சி இன்றைய தினம் கவிழ்வதற்கு முக்கியமான காரணம் கூட இருக்கின்ற எட்டப்பர்கள்தான் என்பதை கூறிக்கொண்டு, இந்தியா முழுவதும் இந்த தேர்தல், இந்த 5 மாநில தேர்தல் இதில் இந்த நடந்து, அதாவது இத்தகைய நிலை வருவதற்கு முக்கியமான காரணம் தலைவர் ஞானேஷ்குமார் அவர்களுக்கு தான் நன்றியை தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய இந்த ஆய்வை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.